பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம டாபிக் பிரசன்ஸ், இருத்தல். வாழ்க்கையில நம்ம தோல்வி மேல தோல்வி அடைந்தவர்களாக இருந்தாலும், இழப்பிற்கு மேல் இழப்பு சந்தித்தவர்களாக இருந்தாலும், மன அழுத்தத்திற்கு உள்ளாகாமல் இருப்பது அத்தனை எளிதான காரியம் இல்லதான். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கடவுள் நம்ம கூட இருக்கான்ற நிச்சயம் நமக்கு இருந்தா, கடவுள் நம்ம கூட இருந்தா, நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருந்தா நம் சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியும். எப்படின்னு கேக்குறீங்களா? கோணலான வழிகளை கடவுள் நேராக்குவார்ன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கும். தவறான மனிதர்களை நம் வாழ்விலிருந்து அவர் அகற்றுவார்ன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கும். சரியான நபர்களை சரியான நேரத்துல நம் வாழ்க்கையில கொண்டு வருவார்ன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கும். அது மட்டுமா, இவை அனைத்தும் தற்காலிகமானதுதான்ற உறுதி நமக்கு இருக்கும். எல்லாவற்றிற்கு மேல் கடவுள் என்னுடன் இருக்கும்போது இந்த உலகில் என்னை அசைக்க யாராலும் முடியாதுன்ற திட நம்பிக்கை பிறக்கும். அது மட்டுமா, நமக்கு பரிபூரண சமாதானம் கிடைக்கும். பூரண மகிழ்ச்சி அடைவோம். அது மட்டும் இல்லாம பரிபூரண ஆசீர்வாதம் பெறுவோம். இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி தகவல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் சம்பவத்தின் நாயகி ராணி எலிசபெத். அவள் ஆரம்பம் அற்பமாக தான் இருந்தது, அப்படித்தான் சொல்லணும். அவர் தந்தை ஆண் குழந்தை வாரிசாக பிறக்கணும்னு ரொம்ப ஆவலோடு இருந்ததாகவும், ராணி எலிசபெத் பிறந்ததால் ஏமாற்றம் அடைந்து அவளை சபித்தார் அப்படின்றதையும் பார்க்கிறோம். அப்போதே பாதிரியார் அவள் தந்தை விவாகரத்து செய்து விட்டதால் அவளை முறைகேடாக பிறந்தவள்னு அறிக்கையிட்டார் அப்படின்றதையும் பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அவள் சகோதரி அவள் மீது பொய் குற்றம் சாட்டி லண்டன் மாநகர சிறையில் அவளை அடைத்தனர். இளமை பருவத்தில் எல்லா மக்களும் அவளுக்கு எதிராக தான் செயல்பட்டனர். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம் தலைவிதியை மக்கள் தீர்மானிக்கிறதுல கடவுள் தான் தீர்மானிக்கிறார் அப்படின்றது புரியுது. யார் என்ன சொன்னாலும், யார் என்ன செய்தாலும் நம்மேல் உள்ள ஆசீர்வாதத்தை, நமக்கான தெய்வ திட்டத்தை, நமக்காக கடவுள் வைத்திருக்கும் நோக்கத்தை யாராலும் எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்றது புரியுது. ராணியாக லண்டன் மாநகரில் 45 ஆண்டுகள் பணிபுரிய கடவுள் அவளை நியமித்தார். ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணதாய் அமைந்தது இல்லையா? இந்த சம்பவத்துல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, கடவுள் அவளுடன் இருந்ததால் பரிபூர்ண ஆசீர்வாதம் அவள் வாழ்க்கையில இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமா, கடவுளின் ஆசீர்வாதம் இருக்கும்போது யாருடைய சாபமும் பலிக்காது அப்படின்றது புரியுது இல்லையா? கடவுள் நம்மளோட இருக்கும்போது வரும் ஆசீர்வாதத்தை குறித்து பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். நம்ம இழப்பிலும் வறுமையிலும் பற்றாக்குறையிலும் நாம் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை, நேரத்தை, திறமையை அவருக்காக நம்ம செலவிடும் போது அவர் தரும் ஆசீர்வாதம் அப்பரிவிதமா இருக்கும். அது மல்கியா 3:10 இருக்கு. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள். அப்போது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ண மாட்டேனோ என்று, அதனால் என்னை சோதித்து பாருங்கள் அப்படின்னு இருக்கு. இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உள்ள ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்றது புரியுது. அது மட்டும் இல்ல, நீதிமொழிகள் 13:22 நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். தலைமுறை தலைமுறை ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்றது புரியுது. தாவீது சங்கீதம் 23:5 என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்னு சொல்றதையும் நம்ம பார்க்க முடியும். என் சத்துருவுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அதாவது நிரம்பி வழியும் ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்றது புரியுது. அது மட்டும் இல்ல, உபாகமம் 28:3 நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா, வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா, எல்லா இடத்திலும் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்றது புரியுது இல்லையா? இன்று நம்ம வேதாகமத்துல இருந்து பார்க்க போகும் நபர் யோசேப்பு. யோசேப்பின் சம்பவத்தை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யோசேப்பின் அங்கி. தன் தந்தைக்கு பிடித்த மகனாக இருந்த பொழுதும், தன் தந்தையிடமிருந்து பல வர்ண அங்கியை பெற்றவனாக இருந்த போதும், அவர் வாழ்விலும் நடந்த கஷ்டங்களுக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். தன் சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டான், பொறாமை கொண்டனர், அவனை குழியில் போடப்பட்டார், அடிமையாக விற்கப்பட்டான், பொய் குற்றச்சாட்டு, சிறை தண்டனை, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். ஆதியாகமம் 37:31 என்ன இருக்குன்னா, யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை ரத்தத்தினாலே தோய்த்து பலவர்ண அங்கியை தன் தந்தையிடம் அனுப்பினார். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமா, ஆதியாகமம் 39:12 போத்திபார் மனைவி அவளுடன் யோசேப்பு இணங்க மறுத்ததால் யோசேப்பின் அங்கியை பறித்தார் அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். இப்படி பாடு அனுபவித்த யோசேப்புக்கு கர்த்தர் எகிப்தில் அதிகாரியாக உயர்த்தியதை நம்ம பார்க்கிறோம். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கழட்டி அதை யோசேப்பின் கையில் போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுப்பித்து பொன் சரப்பணிகளை அவன் கழுத்தில் தரித்து, இப்படிலாம் நம்ம பார்க்கிறோம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, கடவுள் நம்முடன் இருந்தா வாழ்க்கையில் ஏமாற்றங்கள், துரோகங்கள், தோல்விகளும் கூட கடவுளின் திட்டத்தை நோக்கிதான் நம்மளை வழி நடத்தும் அப்படின்றது புரியுது.
நம்ம இழந்தவற்றில் கவனம் செலுத்துறத விட்டுட்டு நம்மிடம் இருப்பதில் கவனம் செலுத்தணும். யோசேப்பு கடவுள் தம்முடன் இருப்பதில் மட்டும் கவனம் செலுத்தின மாதிரி, கடவுள் நம்முடன் இருப்பதில் நம்ம கவனம் செலுத்தும்போது எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது புரியுது. அது மட்டும் இல்லாம யோசேப்பு அங்கேயே அவன் சகோதரர்கள், பார்வோன் மனைவி இவங்க எல்லாரும் பிடுங்கினாலும் பார்வோனிடமிருந்து ராஜ அங்கே அவனுக்கு கிடைத்த மாதிரி யார் நம்மிடமிருந்து எதை பறித்தாலும் நமக்காக கடவுள் ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பதை நமக்கு வந்து சேரும். அதை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்றது புரியுது இல்லையா? இது எல்லாத்துலருந்தும் நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஆசீர்வாதம் மக்களிடமிருந்து வர்றதில்ல. அது கடவுளிடமிருந்து தான் வருது. எனவே அதை மக்களால் பறிக்க முடியாது அப்படின்றது புரியுது. ஒரு நாள் கடவுள் நம் இழந்ததை திருப்பி தருவார் அப்படின்றது புரியுது. கடவுள் சிறந்த நியாயாதிபதி அப்படின்றது புரியுது. பின்னடைவு முடிவு கிடையாது. அது கடவுள் செய்யப்போகும் காரியத்துக்கு அச்சாரம் அப்படின்றது புரியுது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் என்னுடன் இருக்கிறார் என்ற உறுதி நமக்கு இருந்தா, நம் விசுவாசத்தை தட்டி எடுப்போமா? மறுபடியும் கனவு காண்போமா? மறுபடியும் நம்பிக்கையில் உறுதியாவோமா? மறுபடியும் எதிர்பார்ப்போமா? தீமைக்கு விட்டு விலகி ஓடுவோமா? நன்மையை பின்பற்றுவோமா? அப்படி நம்ம இருந்தா, நம் கனவிலும் எதிர்பார்க்காதது பதவி உயர்வு நம்மை தேடி வரும். நம் கற்பனைக்கும் எட்டாத தயவு, கிருபை நம்மை பின்தொடர்ந்து வரும். குணமாக்குதல் மட்டும் இல்ல, விடுதலையும் ஆவோம். அது மட்டுமா, இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதம், தலைமுறை ஆசீர்வாதம், பாத்திரம் நிரம்பி வழியும் ஆசீர்வாதம். ஏன் பட்டணத்திலும், வெளி ஊரிலும், வெளிநாட்டிலும் நம்ம ஆசீர்வாதமா இருப்போம். நாம் கடவுளுடன் இருக்கோமா? கடவுள் நம்முடன் இருக்காரா?